ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஆப்பு க்ரியேட் பண்ணி பார்ப்போம் பவர் ஆப்ஸில். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா க்ரியேட்டு. ஸோ முதல்ல இந்த யூஐயில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த நேவிகேஷன் பேனல் தான் நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே ஹோம் இருக்குது, ஹோமுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ க்ரியேட்னா புதுசாக ஆப் க்ரியேட் பண்ணுறது இது உள்ளே போவோம். அடுத்த லேர்ன்னா மைக்ரோசாஃப்ட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தனியாக ஒரு பிளாட்ஃபார்மே கொடுத்துருக்காங்க லேர்ன் பண்ணுறதுக்குன்னே. ஸோ நீங்கள் லேர்னை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அது உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், கஸ்டமைஸ் கேன்வாஸ் ஆப் இன் பவர் ஆப்ஸ். ஸோ இது ஒரு எக்ஸசைஸ் இது. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்களே உள்ளே போய் படிச்சிக்க முடியும். இப்போ இதை போய் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா எக்ஸசைஸ்னு இன்ட்ரோடக்ஷன் டு ஃபார்முலாஸ் இன் கேன்வாஸ் ஆப், கிரியேட் பேசிக் ஸ்க்ரீன் நேவிகேஷன் ஃபார் கேன்வாஸ் ஆப்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஸ்டெப்ஸ் இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் லேர்னில் போயிட்டு இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட்டில் உங்களுக்கு தனியாகவே ஒரு எல்எம்எஸ் போர்ட்டலே இருக்குது. நார்மல் எல்எம்எஸ் போர்ட்டல் மாதிரி இருக்காது. இதில் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு நம்மளே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ எல்எம்எஸ் போர்ட்டலில் அங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, ப்ரொசீஜர்லாம் இருக்கும். நீங்கள் உங்களோட லாகினில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லேர்னுங்க இருக்கும். அடுத்தது ஆப்ஸு. ஸோ ஆப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்போட லிஸ்டிங்கை காட்டும். இப்போ நான் எதுவுமே க்ரியேட் பண்ணல, நம்ம எல்லாருக்கும் எம்டியாக தான் காட்டும். ஸோ நம்ம ஆப்பை க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா அந்த ஆப் எல்லாமே இங்கே தான் ஆட் ஆகும், மை ஆப்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் க்ரியேட்டில் போனாலும் இதே ஆப்ஷன் தான் வரும், ஆப்ஸை கிளிக் பண்ணாலும் இதே ஆப்ஷன் தான் வரும். ஸோ இங்கே போய் நீங்கள் நியூ ஆப் இங்கே இருக்குது. ஸோ நியூ ஆப்பில் ஸ்டார்ட் வித் கோபைலட் வேணும்னா, ஸோ கோபைலட்டில் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலயமா ஆப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, இன்டெகிரேட் வித் ஏஐன்னு சொன்னோம், ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? அதனால் ஏஐயில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், அதுவே ஆப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ முதல்ல நம்ம அதை பார்ப்போம். அடுத்து ஸ்டார்ட் வித் டேட்டா அப்படின்னா டேட்டாங்கிறது இங்கே டேபிள் தான். அது எதர் நீங்கள் வந்து எக்ஸல் இருக்கலாம், ஷீட்டாக இருக்கலாம், கூகுள் ஷீட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம டேட்டா பேஸோட கனெக்டிவிட்டி. ஸோ டேட்டா பேஸ்லேயும் டேபிளாக தான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அந்த டேட்டா பேஸையும் இங்கே இன்புட்டாக தரலாம். ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய கனெக்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, 1000 கனெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, 1000 கனெக்டர் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கலாம். அந்த ஆப்ஷன் இங்கே இருக்கும். அடுத்தது ஸ்டார்ட் வித் பேஜ் டிசைன். ஸோ இது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ பேஜ் டிசைன் அப்படின்னா நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டார்ட் வித் பேஜ் டிசைன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் அன் ஆப் டெம்ப்ளேட். ஸோ ஆப் டெம்ப்ளேட் நீங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஆப் வேணும் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஏஐ ஹப்னு இருக்குது இங்கே நேவிகேஷன் பேனில். ஸோ இங்கே டேட்டா பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி உள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இது மேக்ஸிமம் நம்ம லேர்னர்ஸ் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ஏஐ ஹப். ஸோ ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அடுத்து டேபிள். ஸோ டேபிள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்ம இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிட்டு இந்த டேபிளை வச்சு ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் நம்ம பண்ணலாம். இப்போ அடுத்தது பண்ணிடலாம் இதை. அடுத்தது ஃப்ளோ. ஸோ நம்ம பவர் ஆப்ஸை பவர் ஆட்டோமேட் கூட கனெக்ட் பண்ணுறது தான் ஃப்ளோஸ். ஆக்சுவலாக நமக்கு இது சிலபஸில் கிடையாது. பவர் ஆப்ஸை பவர் ஆட்டோமேட் கூட கனெக்ட் பண்ணுறது. ஸோ பவர் ஆப்ஸில் உள்ள டீட்டெயிலை ஆட்டோமேட் கூட கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டட் ஒர்க்கு நம்ம ஆப்ஸ் மூலிமா. இப்போ நம்ம டேட்டா ஃபீட் பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ மேடம் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு ப்ரீடிஃபைன்டு மெயில்னால் டெய்லி ஒரே மெயில் தான் அனுப்புகிறோம்னாக்கா தானாக போயிட்டே இருக்கும். ஆனால் டேட்டாவை டெய்லி வேறு வேறு டேட்டா மாற்றுறோம், மெயில் மாறுது அப்படின்னா டேட்டா ஃபீட் பண்ணணும். அந்த ஃபீட் பண்ணுற ஆப்ஷன் இந்த ஃப்ளோஸ் மூலிமா கொடுக்கலாம் தேவைப்பட்டா. ரெண்டுமே கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்னைடரில் ஆர்மனி ஆப்பையும் அந்த ஆட்டோமேஷன் அந்த கிட்டையும் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் மூலிமா கனெக்ட் பண்ணணும். இங்கே வேறு ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், ரெண்டையும் தனித்தனியாக பண்ணிவிட்டு இதை எடுத்து தான் கனெக்ட் பண்ணணும். இது தனியாக இருக்கும், ஆட்டோமேட் தனியாக இருக்கும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம சிலபஸில் வராது,
ஆட்டோமேட் தனியாக பண்ணணும், ஆப்ஸ் தனியாக பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம பண்ண போகிறது வந்து ஃபண்டமெண்டல் தான். ஸோ ஃபண்டமெண்டலில் இதை போகக்கூடாது. நீங்கள் போகணுன்னா போகலாம், போனால் அட்வான்ஸ் ஆகிடும். அது ஆட்டோமேட் கூட வேணால் நடத்திக்கலாம். சொல்யூஷனில் இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை. சொல்யூஷனும் நமக்கு இந்த ஃப்ளோஸு சொல்யூஷன்லாம் நம்ம இதுக்குள்ளே வராது. ஸோ டேபிள் வரைக்கும் தான் நம்ம பண்ணுவோம். சிலபஸில் அவ்வளோதான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டேபிள்லேருந்து போய்டுவோம். ஓகே, டேபிளை கிளிக் பண்ணிக்கங்க. டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ க்ரியேட் டேட்டா பேஸ் போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரன்சிலாம் கேட்குது. ஸோ நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட்டில் இது வருதானுங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் மை டேட்டா பேஸ் கொடுத்துருங்க. ஸோ வந்ததுன்னா இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வரலன்னா மறுபடியும் நம்ம க்ரியேட்டில் போயிட்டு அடுத்த ஆப்ஷன் போகணும். அப்படியே வருது. நீங்கள் ஏற்கனவே பண்ணது இல்லையா, பண்ண அக்கௌண்ட் இல்லையா அது, அதனால் அந்த ஆப்ஷன் வருது. புதுசுன்னா அப்படி வராது. எல்லாருக்கும் தானே வருது, எனக்கு வந்த மாதிரி தானே வருது எல்லாருக்குமே. ஏன்னா அது பழைய அக்கௌண்ட்னால அப்படி வந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டேபிள்லே ஸ்டார்ட் வித் பிளாங்க் டேபிள், கோ ஸ்டார்ட் வித் கோபைலட் இருக்குது. ஸோ நம்ம கோபைலட் அப்புறம் போவோம், முதல்ல டேபிள்லேருந்து போய்க்கலாம். ஸ்டார்ட் வித் பிளாங்க் டேபிள், கிரியேட் வித் எக்ஸல் ஆர் சிஎஸ்சி ஃபைல், கிரியேட் வித் ஷேர் பாயிண்ட். ஸோ ஷேர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியூன்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ ப்ரீவியூன்னு போட்டிருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து பீட்டா வெர்ஷன் மாதிரி. ஸோ ப்ரீவியூ வெர்ஷன் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு செட் ஆகாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் வித் பிளாங்க் டேபிள் போய்க்கிறேன் நான். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வருது, என்ன வருது, சரி இப்போ பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் வித் நியூ டேபிள் கொடுத்துட்டோம், பிளாங்க்கு. ஸோ கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ என்வரான்மெண்ட் செட் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ என்வரான்மெண்ட்டு எரர் வரும், கண்டிப்பாக எரர் வரும், மேக்ஸிமம் எரர் தான் வரும். எரர் வந்துன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு திரும்ப நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைனாக்கா சைன் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணணும். ஏன்னா பவர் பிளாட்ஃபார்ம் மைக்ரோசாஃப்டோட லாகினை பொறுத்த வரைக்கும் எரர் வராமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக எரர் வரும். முக்கியமாக நீங்கள் பசங்கள்ட்ட சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்காக்னிட்டோ விண்டோவில் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நார்மல் விண்டோவில் யூஸ் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணாது, பிளாக் தான் பண்ணுவாங்க. இப்போ பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், நியூ காலம்னு இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் காலம் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்களா. ஸோ அங்கே காலமோட நேம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம எம்ப்ளாயோட டேட்டாவை நான் இன்புட் கொடுக்க போகிறேன். அதனால் எம்ப்ளாயி ஐடி, காலம் நேம் வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொடுப்பாங்க, அவங்கள கூல் பண்ணுற மாதிரி 5 கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தோம்னா இங்கே ஏதாவது டைப் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா ஸோ இதில் என்ன பண்ணால் எடிட் காலம் போய்க்கிறேன். எடிட் காலமில் எம்ப்ளாயி ஐடி, அது தேவையில்லை, அதெல்லாம் இங்கே பார்க்க தேவையில்லை. இங்கே அதை பற்றி இங்கே பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம எம்ப்ளாயி ஐடி எப்படி இருக்க போகுது, டேட்டா டைப் கொடுக்கணும். ஸோ எம்ப்ளாயி ஐடிங்கிறது நம்பராக தான் இருக்கும். நம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் இருக்கும் ப்ளஸ்ஸு டெக்ஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேர்ந்து இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, ப்ளைன் டெக்ஸ்ட்டா, டெக்ஸ்ட் ஏரியாவா, இமெயிலா, ஃபோன் நம்பரான்ட்டு. இதில் ப்ளைன் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ அதான் அங்கே ஆப்ஷன் செக் பண்ணிட்டோம். சிங்கிள் லைனா ஒரு லைன் தான், மல்டிபிள் லைன்னா பேரா. அடுத்தது பேரா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டெக்ஸ்ட் ஏரியா ஒரு லைனுக்கு மேலே டைப் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போயிருக்கணும். ஓகேவா, கொடுத்துட்டிங்களா. ஸோ அடுத்தது ஃபார்மெட்டு டெக்ஸ்ட்டு, இது அப்படியே இருக்கட்டும், டெக்ஸ்ட்லேயே இருக்கட்டும் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு தான், ரெக்கார்ட் ஃபீல்டு தானே இது. ஸோ எம்ப்ளாயி ஐடியில் எம்ப்ளாயி டீட்டெயிலில் எம்ப்ளாயி ஐடி முக்கியம். ஸோ அதை கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தோன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு.
ஸோ நான் அடுத்து பக்கத்துலேயே ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லையா, நீங்கள் எங்கே போயிட்டு கொடுத்தாலும் நியூ காலம் கிரியேட் ஆகும். மேலேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நியூ காலம் நியூ ரோன்னு இருக்குது. ஸோ நான் முதல்ல காலமை கிரியேட் பண்ணிக்கிறேன், அப்புறம் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்தது ரெண்டாவது காலம் எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அதில் இருக்கிற டேட்டா டைப்பு ஓகே சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் தான் அப்படி தானே இருக்க போகுது. ஸோ நேமுங்கிறது டெக்ஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இதை ரெக்வர்ட் ஃபீல்டுங்கிறத ஆக்டிவேட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ கொடுத்தாச்சு, சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இன்னும் ஒரே ஒரு காலம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எப்படி பண்ணாலும் சேம் அதே தான் வரப்போகுது. ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட டிசைக்னேஷன். ஓகேவா? டிசைனேஷன் வந்து டெக்ஸ்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நான் ரெக்வர்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னொன்று ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? சேலரி. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா? நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஹோல் நம்பர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சேலரி வந்து பாயிண்ட்லேயும் வரும். நான்லாம் கடைசியாக வந்து ஒர்க் பண்ண இடத்துலலாம் வந்து 17,160.25 அப்படின்னு வந்தது. அதனால் டெசிமல் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரெக்கார்ட் ஃபீல்டு சேவ். ஸோ உங்களோட சேலரி வந்து பர்சன்டேஜில் வந்து போடும்போது பாயிண்டில் வரும். ஸோ ரவுண்டாக 5,000 10,000 போட்டாங்கன்னா பாயிண்டில் வராது. சேலரிங்கிறதால சரி கரெக்டாக போடணும். அதனால் உங்களுக்கு எப்படி நீங்கள் போட்டுக்கலாம். சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், காலம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா டைப் பக்கத்துலேயே காட்டும் பாருங்கள். அந்த காலம் நேம் காட்டும், பக்கத்துலேயே டேட்டா டைப் காட்டுதா. ஏபிசினா டெக்ஸ்ட்டு, 0.0னாக்கா டெசிமல். ஓகேவா? ஸோ டேட்டா டைப் சரியாக கொடுத்தீங்கன்னா டேட்டா எடுத்துக்கும், எல்லாம் எடுத்துக்காது. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோ ரெடியாக இருக்கு இல்லையா? இப்போ எம்ப்ளாயி ஐடி நான் டைப் பண்ணிக்கிறேன், ETH 0166. ஸோ நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு மாதிரி சேலரி கொடுத்துக்கிறேன். சேலரி ஒரு 25,025 அவ்வளோதான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் நியூ ரோ கொடுத்தாலும் நியூ ரோ கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரோ கிரியேட் ஆகிட்டே வரும். வருது இல்லையா? வரலைன்னா நீங்கள் நியூ ரோ கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது கொடுத்துக்கலாம், ETH 0165 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டீட்டெயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ETH 0178.
164 அவரோட நம்பர் 164. பண்ணிக்கலாம் சரி பாருங்க. இதுவா, இது பண்ண முடியாது, அது ஆப்ஷனே இல்லை. அதில் பண்ண இது இந்த வேணால் காலம் வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காலம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு பேஜுகளை கொண்டு வந்துங்க, அது உங்கள் விருப்பம். ஸோ அதை கொடுத்துட்டேன், ஜூனியர் டிசைன் ஸ்பெஷலிஸ்ட். தீபக் பிரகாஷ், அதான் டிபின் போட்டிருக்கேன். ஸோ தீபக்கு என்னை விட அதிகமாக சேலரி போட்டுரும். 27,050 நியாயமாக போடணுமா இல்லையா? சரி, இதை போட்டாச்சு இல்லையா? ஸோ நான் வந்து ஒரு 3 கேட்டகரி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா இந்த மாதிரி வந்திருக்கும். வந்துருச்சா பாருங்க. ஓகேவா? 166. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஆட் பண்ணும்போது 166 ஃபஸ்ட்டு, 165 செகண்டு, மூணாவது 178 போட்டிருந்தேன். இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஆயிருக்கா? பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி ஐடி வைஸ் இங்கே தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இசட் டு ஏவா, ஏ டு இசட்டா, ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேபிளை வச்சு நான் ஆப் கிரியேட் பண்ண போகிறேன் அடுத்தது. இப்போ நீங்கள் இதை இன்னொரு விதமாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை எடுத்து யூஸ் பண்ணலாம். எக்ஸல் ஃபைல், டேட்டா பேஸ், ஸோ கனெக்டர்ஸில் வச்சுருக்கீங்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், பண்ணலாம். ஸ்டார்ட் வித் எக்ஸல்னு ஒரு ஆப்ஷனே இருக்குது, பண்ணலாம். அது அடுத்தது இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கிரியேட் அண்ட் ஆப்னு இருக்குது பாருங்கள், இருக்கா? அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்புக்கு நேம் தரணும். ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில் நான் இந்த ஆப்புக்கு நேம் கொடுக்குறேன், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஆப்போட நேம். ஸோ ஆப்புக்கு நேம் கொடுத்துட்டேன், கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஆப் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆப்பை வந்து பில்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் பேக்ரவுண்டில் அது வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்பு இங்கே வந்துருக்கு பாருங்கள். வந்துருச்சா? ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்கா? ஸோ நியூவை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆட் பண்ணுறதுக்கான ஃபீல்டாக வந்துருச்சா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டீங்க ஆப்புக்கு, உங்கள் டேபிளாக வச்சுருந்ததை ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஆட் பண்ணாலும் இங்கே ஆட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ETH ஒன்று ஆட் பண்ணி பாருங்கள். இதில் ETH 167 எம்ப்ளாயி நேம் TSR, designation அவ்வளோதான். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஒரு ஃபீல்டு நான் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டேன். சேலரி வந்து 40,000.25 நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ
டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ணணுனாலும் டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோமா? ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதோட ஆப்பாக பார்க்கணும், ஃபோனில் பார்க்கணும், அதுக்கு இதை பப்ளிஷ் பண்ணணும். இப்போ இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேவ் ஆப்ஷன் ஆல்ரெடி ஹைட் ஆகிருக்கும். ஆயிருக்கா? ஏன்னா க்ளவுடில் ரன் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த ப்ராசஸை முடித்தோடனே சேவ் ஆகிடும். ஆட்டோ சேவில் இருக்குது. இப்போ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் பப்ளிஷ் அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது இல்லையா? அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண டேட்டா இங்கே இருக்குதா அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி கேட்கும். அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், போயிடும். கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ணது காட்டுதான்னு பார்த்துங்க. காட்டுதா? ஸோ இப்போ வேணுன்னா இங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாது, இப்போ நான் ஒரு இதில் தேவையில்லாத ஒரு ஆள்னா, இவர் தேவையில்லை அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னாக்கா அவரை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணி காட்டியாச்சு, டெலீட்டும் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஆப்பை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆகிடும். அது இங்கே போங்க, இங்கே போனீங்கனாலும் அங்கே இருக்காது டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம டெலீட் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தாச்சு. இங்கே பக்கத்தில் சேவ் அண்ட் பப்ளிஷ்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் ஆப் பேஜுக்கு வரோம். நம்ம பாருங்கள். ஸோ இப்போ இதில் உள்ள மற்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ சர்ச் பண்ணி நான் ETH0166 நான் சர்ச் பண்ணுறேன். இன்னொரு செல்ஃபோன் வருது, ஏன்னா உள்ளதான் இருக்குது. கேப்சர் தரணும். ETH0166 உங்களுக்கு வருதா பாருங்கள். ஸோ இல்லைன்னா நான் என்னோடய பேரை கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள். வரல. யாருக்குமே வரலையா? திரும்ப இங்கே ஹோமை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நம்மளோட டேபிளில் உள்ள டேட்டா காட்டும். காட்டுதா? ஹோமை கிளிக் பண்ணி வந்துருங்க. இப்போ இங்கே போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். ETH0166. ஸோ சர்ச் ஆப்ஷன் ஒர்க் பண்ணல. ஆமாம். ஒன்றுனா லிங்க் பண்ணலாம், ஆனால் நம்ம இதில் பண்ணக்கூடாது. லிங்க் பண்ணலாம், ஆனால் அதுக்கான இது வந்து நமக்கு இதில் கொடுக்கல. பவர் ஆட்டோமேட்டை மட்டும் பண்ணலாம். பவர் ஆட்டோமேட்டை மட்டும் நீங்கள் வந்து மெயில் கூட லிங்க் பண்ணலாம். எல்லாத்தையுமே ஒன்றா லிங்க் பண்ண முடியுமா? பண்ணலாம். இதில் காட்டக்கூடாது. ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஷோ சார்ட்டு கொடுங்க. பாருங்கள் எங்கே இருக்கா? இப்போ ஹோமை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் ஷோ சார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஆட் பண்ண டேட்லாம் இங்கே காட்டும். காட்டுது இல்லையா? இது தேவையில்லைனா இங்கே நம்ம செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறதோ இல்லை மற்ற ஆப்ஷன் என்ன பண்ணணுமோ இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேட், டீஆக்டிவேட். ஸோ டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே வரல, ஆக்டிவேட், டீஆக்டிவேட் வருது. ஸோ இதை வந்து காட்டணுமா காட்டக்கூடாதாங்கிறத நம்ம இங்கே வந்து டிசைட் பண்ணலாம். உங்களுக்கு காட்டுதா? எனக்கு ஓ இங்கே காட்டுதா? அந்த 3 பட்டன் டீஆக்டிவேட் பக்கத்துல 3 பட்டன் இருக்கு சார். 3 பட்டன் டீஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 3 பட்டன் வரும் சார். 3 பட்டன் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 3 பட்டன் வரும் சார். 3 பட்டன் டீஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 3 பட்டன் வரும் சார்.
ஓ இங்கே உள்ளே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளோ இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இதை நம்ம ஆட்டோமேட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஆனால் பண்ணக்கூடாது, பண்ணி காமிக்கக்கூடாது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஆப்பை தனியாக க்ரியேட் பண்ணணும், ஆட்டோமேட் தனியாக பண்ணணும், பவர் பேஜஸ் தனியாக பண்ணணும். ஸோ அது பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் ஆகிடும் அது. ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபண்டமெண்டலில் இவ்வளோ தான் பண்ணணும். ஆப்ஸ்னால் என்ன, ஆட்டோமேட்னா என்ன, பேஜஸ்னால் என்ன, பவர் பேனா என்ன. பவர் பேலே வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி காட்டக்கூடாது, அதுக்கு நமக்கு இங்கே ஆப்ஷன் இல்லை. பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து அட்வான்ஸாக போயிடும். ஏன்னா டேட்டா பேஸை எப்படி டேட்டா கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் க்ளவுடை யூஸ் பண்ணணும். இங்கே க்ளவுடே வரக்கூடாது. இங்கே க்ளவுடு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ நீங்கள் நம்ம எல்லாத்தையும் அந்த அக்கௌண்ட் இருக்காது. ஸோ அதனால் நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அது இன்னொரு ஆப்ஷன் ஆகிடும். அது தனி ஒரு சப்ஜெக்டாக போயிடுதுல்ல. ஸோ அந்த டேட்டா பேஸுக்கு அஷூர் க்ரியேட் பண்ணி டேட்டா ஸ்டுடியோவில் ஆட் பண்ணி அந்த சர்வர் நேம் எடுத்து இங்கே தரணும். ஸோ அப்போ வந்து அது ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா போயிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பேஜ் ஆட் பண்ணணுமா, இங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆடு பேஜ் இருக்குது. ஆடு பேஜ் கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி பேஜ் வேணும், கஸ்டமைஸ் பேஜ் வேணுமா, வெப் ப்ரௌசர்ஸா இல்லை வந்து நேவிகேஷன் லிங்க்கா. ஸோ நேவிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னாக்கா அந்த URL லிங்க் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய யூடியூபோட லிங்க் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஆக்சுவலாக நமக்கு ப்ரொசீஜர் படி இதெல்லாம் இருக்காது, சிலபஸில் இருக்காது. சிலபஸில் 3 எக்ஸசைஸ் தான், பவர் ஆப்ஸில் மொத்தமே 3 எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம டைரக்டா டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி கோபாலிக் மூலமா யூஸ் பண்ணி எக்ஸல் எப்படி கிரியேட் ஆகிருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதில். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸ் உட்காந்து ரீசன் சார் சைன் இன் பண்ணலாம் பிரச்சனை இல்லை சார், அப்படியே கேளுங்க சார். யாதச்சிலேருந்து காப்பி பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இருக்கு, நான் URL இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டைட்டில் TV தமிழ். ஸோ இப்போ நான் அடுத்த பேஜ் ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அந்த பேஜுக்குள்ளே இருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள இங்கே மாற்றிட்டு எல்லாமே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லோ கோடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோடு எல்லாமே இங்கே உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே கோடு இருக்குது. நமக்கு அந்த கோடு நம்ம பண்ணல, நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம ஜஸ்ட் ஆப்ஷனில் தான் பண்ணியிருக்குமே தவிர கோடு எல்லாமே பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கோடு க்ரியேட் ஆகிடும். புது பேஜ், அடுத்த பேஜ். ஸோ இங்கே பாருங்கள், ஆமாம் இது தனி. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணி காட்டினேன். இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்க எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆமாம் வரும். நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அதுவும் வரும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன், கடைசியாக இங்கே கொடுக்குறேன், சேவ் அண்ட் கண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஜ் ஆட் பண்ண இங்கே குரூப்பில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், 1 by 1 ஆட் ஆகும். பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். இதில் பண்ணலை. இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த டேபிள் போனேன்னா இப்போ இருக்கு இல்லையா, இப்போ நியூ டேபிளுக்குள்ளே இருக்கேன். இப்போ நான் இந்த 2வது பேஜை கிளிக் பண்ணும்போது அது நேராக நம்ம எதை லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜ் நேவிகேட் ஆகுதா, இது போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே 2வதாக லிங்க் பண்ணியிருக்கோம். இந்த பேஜை நான் லிங்க் பண்ணியிருக்கேன், என்னோடய யூடியூப் லிங்க்கை. ஸோ அந்த பேஜுக்கு லிங்க் ஆகிடுச்சு. இப்போ
அந்த பேஜ் நேவிகேட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேஜ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம டேபிள், நம்ம ஆப்பு. இப்போ 2வது பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அந்த பேஜோட நேம் தான் இது. இந்த நேம் நம்ம எப்போ மாற்றிக்கலாம், நேம் ப்ராப்ளம் இல்லை, நான் மாற்றிக்கலாம். ஸோ இந்த 2வது பேஜ் இந்த நேமில் இருக்குது. ஸோ அந்த நேமில் என்ன இருக்குது, என்ன லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த லிங்க்கு போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு டேபிள் மூலிமா ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நாமளும் ஒரு எம்ப்ளாயி, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோடது, ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸை நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ இன்னும் 2 எக்ஸசைஸ் இருக்குது. இந்த மாதிரி 2 எக்ஸசைஸ் இருக்குது. 5 முடிச்சுட்டு போவோம்.